பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை துதித்து இந்த கிறிஸ்து பிறப்பு செய்திகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு கூட நீங்களும் ஆண்டவரை துதித்து அவருடைய இறை செய்திக்கு கடந்து செல்வோம். யெகோவா தேவனே, மை நான் துதிக்கின்றேன். யெகோவா ஈரே, என்னை பார்த்து கொள்கிறவரை மை நான் துதிக்கின்றேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் அளிக்கிறவரை மை நான் ஸ்துதிக்கின்றேன். யெகோவா ஷம்மா, என்னோடு கூட இருக்கிறவரை மை நான் ஸ்துதிக்கின்றேன். யெகோவா நிசி, எனக்கு வெற்றி தருகிற தேவனே மை நான் ஸ்துதிக்கின்றேன். யெகோவா ரோஹி, கர்த்தர் என் மெய்ப்பர் ஆனார். ஆண்டவரே மை நான் துதிக்கிறேன். யெகோவா சித்கேனு, எனக்கு நீதியாக இருக்கிறவரே மை நான் துதிக்கின்றேன். யெகோவா சபையோத், படைகளின் ஆண்டவரே மை நான் துதிக்கின்றேன். யெகோவா மெக்கதீஸ், என்னை பரிசுத்தமாக்குபவரே மை நான் துதிக்கின்றேன். யெகோவா ராப்பா, என்னை சுகமாக்குபவரே மை நான் துதிக்கின்றேன். யெகோவா ஒஷேனு, என்னை உருவாக்கியவரே நான் உம்மை துதிக்கின்றேன். யெகோவா ஏலோஹீனும், நம்முடைய தேவனே உம்மை நான் துதிக்கின்றேன். யெகோவா ஏலோகா, என்னுடைய தேவனே நான் உன்னை துதிக்கின்றேன். யெகோவா ஏலோகி, என் தேவனே உன்னை நான் துதிக்கின்றேன். யெகோவா இலியேன், உன்னதமான கர்த்தரே உம்மை நான் துதிக்கின்றேன். எல்ரோயி என்ற உன் நாமத்தை நான் துதிக்கின்றேன். என்னை காண்கின்ற தேவனே உம்மை நான் துதிக்கின்றேன். எல்சடார் என்ற சர்வ வல்லமையுள்ள நாமத்தை நான் உம்மை துதிக்கின்றேன். ஏலோகின், எங்கும் நிறைந்த உன் நாமத்தை நான் துதிக்கின்றேன். யெகோவா ரூபா, என் நல்ல மெய்ப்பெருமை நான் துதிக்கின்றேன். இயேசு என்ற உன் நாமத்தை துதிக்கின்றேன். இம்மானுவேல் என்ற உன் நாமத்தை துதிக்கின்றேன். தேவனுடைய வார்த்தை என்ற உன் நாமத்தை துதிக்கின்றேன். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நாமத்தை துதிக்கிறேன். பரிசுத்தர் என்னும் நாமத்தை துதிக்கின்றேன். அதிசயமானவர் என்ற நாமத்தை துதிக்கின்றேன். ஆலோசனை கர்த்தர் என்ற நாமத்தை துதிக்கின்றேன். வல்லமையுள்ள நாமத்தை துதிக்கின்றேன். சமாதான பிரபு என்ற நாமத்தை துதிக்கின்றேன். உயர்ந்த ஒரு நாமத்தை துதிக்கின்றேன். பரிமள தைலமான நாமத்தை துதிக்கின்றேன். இயேசுவை மை துதிக்கின்றேன். பரிசுத்த ஆவியை துதிக்கின்றேன். திரியேக தெய்வமே மை துதிக்கிறேன். பூமியை நியாயத்திற்கு வரப்போகிறவரை துதிக்கின்றேன். நீர் இருக்கிற இடத்திலே நாங்களும் இருக்கும்படி நீர் மறுபடியும் வந்து எங்களை தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளப் போகிறவரே மை துதிக்கிறேன். அன்பானவரை துதிக்கிறேன். உயர்ந்தவரை துதிக்கிறேன். வானங்களில் உயர்ந்தவரை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்தோம், அவருடைய நாமத்தை துதித்தோம். இப்போது அவருடைய நாமத்தை துதித்து ஒரு பாடல் பாடி சிறை செய்திக்கு கடந்து போவோம். ஹல்லேலூயா. யெகோவா தேவனை துதிக்கின்றேன். யெகோவா ஷம்மாவை துதிக்கின்றேன். யெகோவா ஷாலோம் துதிக்கின்றேன். யெகோவா ஈரே துதிக்கின்றேன். என்னை பார்த்து கொள்பவரே யெகோவா ஷாலோம் துதிக்கின்றேன். சமாதானத்தை தருபவரே யெகோவா ஈரே தேவனே. எல்சடாரை துதிக்கின்றேன். சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா ராப்பா துதிக்கின்றேன். என்னை சுகமாக்கியவரே யெகோவா மெக்கதீஸ் தேவனே, என்னை பரிசுத்தமாக்கியவர் உம்மை நானும் துதிக்கின்றேன். யெகோவா ரூபா தேவனே, எம்மை காக்கும் மெய்ப்பரே யெகோவா சித்கேனு தேவனே, எனக்கு நீதியாயிருப்பவரே யெகோவா ஒஷேனு தேவனே, என்னை உருவாக்கினீரே உம்மை நானும்
துதிக்கின்றேன், உம்மை நானும் புகழ்கின்றேன், உம்மை நானும் ஆராதிப்பேன், உம்மை நானும் போற்றுவேன், மகிமைப்படுத்தி போற்றுவேன். வல்லவரே என் நல்லவரே, என் உயிரே என் இயேசுவே, என் உயிர் மூச்சு என் ஆவியாரே, உம்மையை நானும் போற்றுவேன். அல்லேலூயா என்று போற்றுவேன், நித்தியரே உம்மை போற்றுவேன், என் கூடவே இருப்பவரே. அல்லேலூயா ஆமென். ஆராதனை ஆராதனை சர்வ வல்லமை உள்ளவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தெய்வமே, எல்ரோய் தேவனே, உம்மை நானும் துதிக்கின்றேன், மோசேயின் தெய்வமே, தானியேலின் தெய்வமே, தாவீதின் தெய்வமே, எசையாவின் தெய்வமே, எரேமியாவின் தெய்வமே, எசேக்கியேலின் தெய்வமே, என்னுடைய தெய்வமே, மரியன்னையின் தெய்வமே, ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம், ஆராதிப்பேன் நன்றி கூறி புகழ்கின்றேன், சாட்சி சொல்லி புகழ்கின்றேன், நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். வார்த்தை மனிதனானவரே, என்னிடையே குடிகொண்டீ, உமக்கே எந்த ஆராதனை, இம்மானுவேல் என்ற நாமத்தை எம்மோடு கூட இருப்பவரே, ஆராதனை அப்பா ஆராதனை, நன்றி தேவா நன்றி தேவா, நன்றி 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 ஐயா, நன்றி 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 தேவனே. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவரை துதித்து அவரை ஆராதித்தோம். அவருடைய நாமத்தை துதித்து பாடி ஆராதிக்கின்ற வேளையிலே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தவுமாய் இருக்கிற தேவனை நாம் துதிப்போம். நம்மளை உருவாக்கினவரை நாம் துதிப்போம். நம் இரட்சகரானவரை துதிப்போம். மகா நீதிபதியை துதிக்கின்றேன். இயேசுவே, உண்மையானவரை மெய் துதிக்கிறேன். ஒப்பானவரை மெய் துதிக்கிறேன். மாசற்றவரை மெய் துதிக்கிறேன். குற்றமற்றவரை மெய் துதிக்கிறேன். என் இரட்சகரை மெய் துதிக்கிறேன். உலக இரட்சகரை மெய் துதிக்கிறேன். இரட்சணிய கொம்பே மெய் துதிக்கிறேன். இரட்சிப்பின் அதிபதியே மெய் துதிக்கிறேன். வார்த்தை மனிதரானவர் எங்களிடையே குடிகொண்டவரே மெய் துதிக்கிறேன். துருவமே மெய் துதிக்கிறேன். என் கேடயமே மெய் துதிக்கிறேன்.
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கேடயமானவரே மெய் துதிக்கிறேன். உயர்ந்த அடைக்கலமே மெய் துதிக்கிறேன். அரணான கோட்டையே மெய் துதிக்கிறேன். அனுகூலமான துணையே மெய் துதிக்கிறேன். ஆத்தும நங்கூரமே துதிக்கிறேன். ஆத்தும மணவாளனே மெய் துதிக்கிறேன். ஆத்தும நேசரே மெய் துதிக்கின்றேன். பிளவுண்ட மலையே மெய் துதிக்கின்றேன். பள்ளத்தாக்குகளின் லீலியே மெய் துதிக்கிறேன். சாரோனின் ரோஜாவே மெய் துதிக்கின்றேன். வருதோன்றி பூங்கொத்தே மெய் துதிக்கின்றேன். வெள்ளை போல செண்டே மெய் துதிக்கின்றேன். பார்வைக்கு வஜ்ரக்கல்லே மெய் துதிக்கிறேன். பதும ராகத்துக்கு ஒப்பானவரே துதிக்கிறேன். முற்றிலும் அழகானவரே மெய் துதிக்கின்றேன். 16 பேர்களில் சிறந்தவரே மெய் துதிக்கிறேன். மதுவாய் மிகவும் மதுரமானதே மெய் துதிக்கின்றேன். வெண்மையும் சிவப்புமானவரே மெய் துதிக்கின்றேன். விடிவெளி நட்சத்திரமே மெய் துதிக்கின்றேன். கிச்சிலி மரமே போல் இருக்கிறவரே மெய் துதிக்கிறேன். வெளிமானுக்கும் மறை குட்டிக்கும் ஒப்பானவரே மெய் துதிக்கிறேன். கண்ணீர்களால் நேசிக்கப்படுகிறவரே துதிக்கிறேன். உத்தமர்களால் நேசிக்கப்படுகிறவரே துதிக்கிறேன். நேசகுமாரனே மெய் துதிக்கிறேன். அன்பின் குமாரனே மெய் துதிக்கிறேன். உன்னதமான குமாரனை துதிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன். மனுஷகுமாரனை மெய் துதிக்கிறேன். தாவீதின் குமாரனை மெய் துதிக்கிறேன். வாக்கு மாறாதவரை துதிக்கிறேன். நேற்று மீண்டும் மாறாதவரை துதிக்கிறேன். வார்த்தை மனிதரானவர் என்னுடைய குடிகண்டவரை துதிக்கிறேன். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா. பிரியமானவர்களே, இப்போது யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். மீண்டுமாக மத்தேயு 1 அதிகாரம் 20-21 வசனம். யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். இந்த நற்செய்தி நாம் நல்ல செய்தியை நாம் கேட்கின்றோம். இந்த செய்தி என்ன நமக்கு இன்று செய்தி தருகிறது என்றால், நம்மளை பார்த்து கூட ஆண்டவர் என்று சொல்கிறார். யோசேப்பே, சூசையே, மரியே, ஆரோக்கியமேரி, அந்தோனியம்மாள், ராணி, ஜாக்குலின், சாந்தி, பிரமிளா, பிரியா, அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம். நீங்கள் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். மரியன்னைக்கு சொன்னார், தூய ஆவி உன்மீது வரும், உன்னதரின் வல்லமை உன்மேல் நின்றிடும். ஒரு மகன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் தன் மக்களின் அனைத்து பாவங்களிலிருந்தும் அவரை மீட்பார் என்ற செய்தியை நாம் கேட்கின்றோம். நற்செய்தியை வாசித்தோம். அப்போ அனைத்து மக்களின் பாவங்களிலிருந்து மீட்பவர் பிறக்கப் போகின்றார், பிறந்திருக்கின்றார். நம் உள்ளங்களிலே வார்த்தை மனிதரானவர் நம்முடைய குடிகொண்டிருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் இன்று நம்மளை கூட பார்த்ததும் அஞ்ச வேண்டாம். எதை கண்டு அஞ்ச வேண்டாம்? நீங்கள் உண்மையை கண்டு அஞ்ச வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய சண்டை சச்சரவுகளை கண்டு அஞ்ச வேண்டாம். அன்பு செய்ய நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். நீங்கள் பகிர்ந்து கொடுக்க அஞ்ச வேண்டாம். வேலை செய்ய அஞ்ச வேண்டாம். உழைக்க அஞ்ச வேண்டாம். பிறருக்கு ஆதரவாக இருக்க அஞ்ச வேண்டாம். பிறருக்கு கனிவு காட்ட அஞ்ச வேண்டாம். பிறருக்கு பரிவு காட்ட அஞ்ச வேண்டாம். பிறரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் அஞ்ச வேண்டாம். பிறருக்கு நீங்கள் நண்பராக இருக்க அஞ்ச வேண்டாம். பிறருக்கு உதவியாளராக இருக்கிற நீங்கள் அஞ்ச வேண்டாம். பிறருக்கு நீங்கள் சீமோன்களாக இருக்க அஞ்ச வேண்டாம். நீங்கள் பிறருக்கு வெரோனிக்காவை போல இருக்க அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் தூய ஆவி உங்கள் மீது வரும். உன்னதரின் வல்லமை மரியன்னை நீளிட்டது போல அவருடைய பண்புகளால், அவருடைய கனிகளால் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் அஞ்ச வேண்டாம். நீங்கள் இறைவாக்குரைக்க நீங்கள் அஞ்ச வேண்டாம். பாஷ வரங்களை பேச நீங்கள் அஞ்ச வேண்டாம். பகுத்தறிந்து பேச நீங்கள் அஞ்ச வேண்டாம். நீங்கள் பிசாசுகளை திரட்டுவதற்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் நோய்களை குணப்படுத்துவதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நீங்கள் விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்க அஞ்ச வேண்டாம். கனிகள் கொடைகளை கொடுக்க அஞ்ச வேண்டாம். கனி தருவதற்கு அஞ்ச வேண்டாம். அன்பாக இருக்க அஞ்ச வேண்டாம். மகிழ்ச்சியாக இருக்க அஞ்ச வேண்டாம். சமாதானமாக இருக்க அஞ்ச வேண்டாம். பொறுமையாக இருக்க அஞ்ச வேண்டாம். நீங்கள் எதற்கு உங்களுடைய ஆன்மாவையும் உடலும் கொல்ல வல்லவருக்கே அஞ்சுங்கள். உடலை கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம்.
யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருள் பெற்றவர்கள், அருளால் முழுமையாய் நிரப்பப்பட்டவர்கள், தூயால் நிரப்பப்பட்டு ஒரு மகனை கருதாங்கியிருக்க போகிறார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் மக்களின் பாவங்கள் அனைத்திலிருந்தும் மீட்பார். அவரை நீங்கள் பெற்றெடுக்க அவருடைய பண்புகளை நீங்கள் ஆடையாய் அணிந்து கொள்ள போகிறீங்க. அவருக்காக யுத்தம் பண்ண போகிறீங்க. அவருக்காக ஊழியம் செய்ய போகிறீங்க. அவருடைய பெயரினால் பிசாசு துரத்த, அவருடைய பெயரினால் நீங்கள் நோய்களை குணப்படுத்த போகிறீங்க. அவருடைய நாமத்தினால நீங்கள் உலகமெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க போகிறீங்க. நீங்கள் இறைவாக்கினர்கள், நீங்கள் நற்செய்தியாளர்கள், நீங்கள் போதகர்கள், நீங்கள் தீர்க்கதரிசிகள். நீங்கள் அஞ்ச வேண்டாம். நீங்கள் உலகத்தின் தோற்றத்தை கண்டு, உலகத்தின் கொடுமைகளை கண்டு, உலகத்தின் கொரோனாவை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். இயேசு பிறக்கப் போகிறார், மீட்பர் பிறக்கப் போகிறார். அவர் வந்து பார்த்துக்கொள்ள, யெகோவா ஈரே, அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். யெகோவா நிஷி, அவர் உங்களுக்கு வெற்றி தருபவராய் இருக்கிறார். யெகோவா ஓஷன், உங்களை உருவாக்கியவர். அவர் வார்த்தை மனிதனானவர், உங்களிடையே குடிகொண்டிருக்கிறவர் பிறக்கப் போகிறார். நீதி உள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். நமக்கு தாவீதின் குலக்கொழுந்து அவர், நம்மிடையே தோன்றப் போகிறவர். அவர் ஆலோசனை கர்த்தராய் பிறக்க இம்மானுவேல், நம்மளோடு தங்க போகிறவர் பிறக்கப் போகிறார் என்ற செய்தியை இன்று உங்களோடு ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் கடனை கண்டு அஞ்ச வேண்டாம். பாம்பு தேள்களை கொண்டு அஞ்ச வேண்டாம். மின்னல்களைப் போல சாத்தான் விழக்கண்டேன். பாம்புகளை தேள்களை மிதிக்க உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுத்திருக்க, நீங்கள் அஞ்ச வேண்டாம். அது ஒன்று உங்களுக்கு தீங்கிழைக்காது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே எந்த போர்களை கண்டும், குழப்பங்களை கண்டும், நோய்களை கண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். பிறருக்கு உதவி செய்ய அஞ்ச வேண்டாம். ஆண்டவரோடு இணைந்து அவருக்காக நீங்கள் செய்கிற யாவற்றிலும் நீங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்வீர்கள். யோபுவை வேலியிட்டு பாதுகாத்து கொண்ட தேவன் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் வேலைகளையும் எல்லாவற்றையும் வேலி அடைத்து காத்து கொள்ள வல்லவர். அவர் தன்னுடைய இரத்தத்தை உங்கள் வீடு முழுவதும் நிலைகால்கள் மேலும், வீட்டின் கதவு நிலைகளிலும், உங்களுடைய எல்லா உடைமைகள் மேலும் இயேசுவின் இரத்தம் தொளிக்கப்பட்டு மீட்பராக இருக்கிறவர் உங்களோடு பிறக்கப் போகிறவர். 3 அரசர்கள் வெள்ளைப்போளம் சாம்பிராணியை கொண்டு வந்து அவர்களை ஆராதித்தார்கள். இடையர்களை பார்க்கிறோம், தெண்டனிட்டு வணங்கினார்கள். 3 அரசர்கள் பொன் தூபம் வெள்ளைப்போளம் கொண்டு வந்து நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கி காணிக்கைகளை கொடுத்து அவரை ஆராதித்தார்கள் என்று பார்க்கிறோம். நாமும் இதை போன்று அந்த பிறக்கப் போகிற பாலநேசு நம்முடைய உள்ளத்தில் அவர் வார்த்தையாக குடிகொண்டிருக்கிறார், நம்முடைய குடிகொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா? அவரை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டுள்ளோம். அவரை நினைவு கூற, அவரை ஆராதித்து, அவரை மதிக்க, அவரை துதிக்க, அவரை போற்றி புகழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இடையர்கள் துதிக்கிறார்கள். பாலும் பாலாடை கட்டியும் கொண்டு வந்து அந்த நள்ளிரவில், அந்த குளிரான நேரத்திலே அவர்கள் கொண்டு வந்து பாலநேசுவையும் முன்னிட்டியில் துணிகளில் பொதிந்திருந்த பாலநேசுவையும் அரியணை சூசைப்பரோடு கூட சேர்ந்து, தூதர்களோடு கூட சேர்ந்து அந்த இடையர்கள் துதிக்கிறார்கள். வானதூதர்கள் உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை உண்டாக, உலகில் நல் மனதுள்ளவருக்கு அமைதி உண்டாக என்று துதித்தார்கள் அல்லவா? நாமும் கூட நல்ல மனது உள்ளவர்களாக, மகிழ்ச்சி உள்ளவர்களாக, அன்பு உள்ளவர்களாக, கனிவு, பாசம், நம்பிக்கை கொண்டவர்களாக, அவரை துதிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இந்த ஆகமன காலத்திலே கிறிஸ்துவுடைய பிறப்பை நாம் எதிர்கொள்ள ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும், ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே வாரும், இம்மானுவேல் எங்களை மீட்க வாரும், இம்மானுவேல் எங்களை மீட்க வாரும், எங்களோடு தங்க வாரும் என்று நாம் அவரை ஆராதித்து தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மளை புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே கிறிஸ்து நம் உள்ளத்திலும் இல்லத்திலும், நம் நரம்பிலும் எலும்பிலும் இரத்தத்திலும் சிந்தனையிலும் தோள்களிலும், நம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரத்திலே நம்மளை சுத்திகரித்து, அவருடைய கல்வாரி இரத்தத்தினால் சுத்திகரித்து, அவர் நம் உடலுக்குள், நம்முடைய மூச்சுக்குள் மூச்சாய், நம் இரத்தத்திற்குள் இரத்தமாய், நரம்புகளுக்கு நரம்பாய், சிந்தைக்குள் சிந்தையாய், கிறிஸ்து
கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மிலும் உருவாக அந்த பரிசுத்த இரத்தத்தில், பரிசுத்த எண்ணத்தில், பரிசுத்தருடைய பிள்ளைகள் என்பதை நம் உள்ளத்தில் பிறந்து நாமும் பிறருக்கு சாட்சியாக இருக்க துதிப்போம். அவருடைய வருகையை நாம் ஏற்றுக்கொண்டு வரவேற்போம். பிரைஸ்தலா. மேலும் அன்புக்குரியவர்களே, இந்த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு அப்படின்ற எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன் இந்த தலைப்புன்னு சொன்னால், நான் ஒரு திக்குவாயாக இருந்தேன் 38 வருடங்கள். நான் எங்கள் சபைக்கு தெரியும். நான் ரீடிங் வாசிக்கும் போது கூட கொஞ்சம் ஒரு 5 லைன் படிப்பேன், ஒரு 10 லைன் படிக்கிறதுக்குள்ளே எனக்கு நின்று போயிடும், அடுத்த வார்த்தை வராது. திரும்ப என்னை இறக்கி விட்டு வேற ஒரு ஆள் போய் படிப்பாங்க. அப்படி இருந்த என் விலாசம் தெரியாத மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருந்த நான் பல இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு நான் கண்ணீரோடு உள்ளத்தில் கலங்கி போயிருந்த நேரங்களில் என்னை கண்டவர் தேவன், என்னை கண்ணீரை கண்டவர், என்னை இன்று துதிக்கவும் பாடவும் பல இடத்துல நான் செய்தி கொடுக்கவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், அவர் என்னை சுகப்படுத்தினார். திக்குவாயிலிருந்து யெகோவா ராபா என்னை சுகப்படுத்தியிருக்கிறார். மோசே திக்குவாயின்னு சொன்னபோது ஆரோனை கொண்டு அவர் அந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினார். இன்று ஆண்டவர் என்னையும் கூட திக்குவாயிலிருந்து சுகப்படுத்தியிருக்கிறார். இந்த சுருளேற்றி எடுத்து தின்றுவிடு, உன் வயிற்றில் கசக்கும், உன் வாயில் தேனை போல் இனிக்கும். அதை வாசிக்க அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய, அல்லேலூயா என்று துதிக்க என் நாவில் கட்டப்பட்ட சாத்தான் கட்டியிருந்த தாய் வயிற்றில் உருவாக்கப்பட்டதிலிருந்து உருவான பயங்கள், பதட்டங்கள் எல்லாவற்றையும் துதிக்கின்ற போது எத்தனை கட்டுகள், தடைகள் எல்லாம் உடைந்து என் தொண்டையை கட்டியிருந்த கழுத்திலிருந்து எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டது. உன் கழுத்தில் உள்ள நுகத்தடிகளை முறித்து உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அறுத்தறிகிறேன் என்கிறார் கர்த்தர் என்று நாகும் 1:22 பார்க்கிறோம். அந்த வசனத்தின்படியாக என் கட்டுகள் அருந்தது. என்னுடைய நாவை தொட்டவர் என்னை சுகப்படுத்தினார். ஆகையால் தான் வார்த்தை மனிதரானவர் என்னுடைய நாவை சுகமாக்கினார். வார்த்தை மனிதனாக என்னுடைய குடிகொண்டார் என்பது வேர்ட் ஆஃப் காட். அவர் என்னோடு கூட இருந்ததினால் நான் சுகம் பெற்றேன். த பவர் ஆஃப் காட். கடவுள் உயிருள்ளவர், ஆற்றல் உள்ளவர், கருக்கு வாய்ந்தவர், இருவரும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானவர், ஆவியையும் ஆன்மாவையும் பிரிக்கும் அளவுக்கு உள்ளத்தை ஊடுருவி பார்ப்பவர் என்று எபிரேயர் 4:12 பார்க்கிறோம். இப்படி இந்த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு, கடவுளுடைய வார்த்தை உயிர் கொடுத்தது, பேச வைத்தது, தொட்டது, என் காதுகளை திறந்தது, நாவு திறந்தது, என் இரத்தத்துக்குள் ஊடுருவியது, என் உடல் பொருள் ஆவி ஆத்மா அவக்குள் ஊடுருவி என்னை புதிய ஒரு யெகோவா நிஷி வெற்றி தந்தவர், எனக்கு வெற்றி கொடுத்தவர். இன்று நான் வெற்றியின் மகளாக, இயேசுவின் பிள்ளையாக, வெற்றி தருபவளாக, ஆண்டோடைய வார்த்தை எடுத்து செல்பவளாக, ஆண்டோடைய நற்செய்தி அறிவிக்கின்ற தூதுவனாக, நற்செய்தியை பறைசாற்றுகின்றவளாக என்னை ஆண்டவர் மாற்றியிருக்கின்றார் என்றால் த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு. அந்த நாயனுடைய மகன் இளைஞன் இறந்து போனான். வேர்ட் ஆஃப் காட் அது அவர் பாடையை போய் தொட்டபோது இறந்தவன் எழுந்தி உட்கார்ந்தான். இதுதான் பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு. அந்த வார்த்தை வல்லமை உயிர் கொடுத்தது. லாசரே வெளியே வா, வார்த்தை வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையே அனுப்பினார். த வேர்ட் ஆஃப் காடு. அவர் லாசர் எழுந்தி உட்கார்ந்தான். இதுதான் பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு. வார்த்தை வல்லமையை கொடுத்து உயிர்த்தெழச் செய்தது. இப்படியாக தான் என்னையும் கூட என் தேவனாய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நான் உணர்ந்தேன். என் உடலில், என் உடம்பில், என் ஆவினில், வார்த்தைகளில் நான் கட்டுண்ட என் கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்தார். எளியோருக்கு நற்செய்தியை சொல்ல, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு கொடுக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்து அனுப்ப, கட்டுண்ட விடுவை தெரிவிக்க, புலம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அறிவிக்க, சாம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை ஊற்ற, ஆண்டவரின் நாளை அறிவிக்க என்னை தெரிந்து கொண்டார், என்னை அபிஷேகித்தார். எனவே அவருக்கு நான் சான்றாக இருக்கவே இந்த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு என்ற சேனலை ஆண்டவர் எனக்கு உருவாக்கி கொடுத்தார். இந்த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு இந்த சேனலில் நான் கொடுக்குற செய்திகள் இறை அனுபவங்களே.
சும்மா நான் விளம்பரத்திற்காக அல்ல, பணத்திற்காக அல்ல, ஆண்டவருக்கு சாட்சியாக தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டது. எனவே இந்த சேனலில் கொடுப்பது அனைத்துமே ஆண்டவர் என்னோடு நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் அவர் செய்தது எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக இனி வரப்போகிற நாட்களிலே இந்த செய்திகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். நீங்களும் இதை கேட்டு பயனடையுங்கள். அந்த வார்த்தைகள் என்ன, அவர் கொடுத்த செய்திகள், அவர் கொடுத்த அபிஷேகம் என்ன, அவர் கொடுத்த குணப்படுத்தும் வரம், அபிஷேகம், அவர் கொடுத்த வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நீங்களும் பகிர்ந்து கொண்டு என்னை போல் ஆண்டவரை துதியுங்கள், சாட்சியாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பான இயேசுவே, இதோ இந்த நல்ல நாட்களிலே ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி தைரியப்படுத்திய தேவன் எங்களையும் கூட தைரியப்படுத்தினீர், எங்களை ஆற்றல் படுத்துகிறீர், உறுதிப்படுத்துகிறீர், தேற்றினீர், திடப்படுத்துகிறீர், வெற்றி கொடுத்தீர். எங்களை பார்த்து கொண்டவர், எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற வார்த்தை வடிவிலே பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு, வல்லமை உள்ள தெய்வம் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அந்த முடக்கு வாதம் உள்ளவனைப் போல நரம்புகளும் நாடிகளும் நாவும் பேச்சற்று மூச்சற்று அடைக்கப்பட்டு கிடந்த எங்களை அப்பா, எங்களை காதுகள் எல்லாம் திறக்கப்பட்டு எங்களுடைய உலர்ந்து போன நாவுக்கு வார்த்தையை கொடுத்து எல்லாவற்றையும் எங்களை தூக்கி நிறுத்தி வெற்றி கொடுத்த தேவன் என்றதை வெளிப்படுத்துவதற்கு இதோ இன்றைய நாட்களை கொடுத்தீரே. இந்த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு என்ற அந்த சேனலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இதில் கொடுக்கிற ஒவ்வொரு செய்தியிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நீர் எனக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை, நீர் என்னோடு பேசுகிறதை பிறருக்கு சாட்சியப்படுத்துவதற்காகவே ஒப்பு கொடுக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, வேதத்தை படிப்பார்களாக, ஜெபிக்க தூண்டுவதாக, வேண்டிய இறை அனுபவங்களும் அவருடைய உள்ளத்தை ஆசீர்வதிக்கட்டும், அவர்களும் சாட்சியாகவும் மாற ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, துதிக்கிறோம். உம்முடைய மகிமை, உம்முடைய நாமம் ஆட்சி அடைவதா. லீப்ரோ சாந்தா ரஷீலா ரஷிகாலாபா பௌத ரக்ஷதுடி ரீலிந்தா ரஷாபால் ஒரிபி ஹவுதர் ஷிமாதர பௌத ரக்ஷதூதி திரிலிபி சாத்தரா கலாபா துப்ரி மிலி சாந்தராபா சுதி துதிரி கால் சது ரிபில்லாராமா சந்துர் ஷிக்கால்தாராம ஸ்துதிக்கிறோமையா. ஸ்துதிக்கிற மகிமை யாவற்றையும் என் தேவனாய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு செலுத்துகிறோம். அவருடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன், அவருடைய காயங்களினால் நான் குணமடைந்தேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமடைந்தேன். அவருடைய வார்த்தை என்னை எடுத்து பயன்படுத்தியது. அவர் வார்த்தைக்குள் நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் இரத்தமாக என் உடலில், அவருடைய இரத்தம் என் உடலுக்குள் ஓடுகிறது, அவருடைய சிந்தனை என் உடலுக்குள் சிந்தித்து கொண்டிருக்கிறது. அவர் உடலை தாங்கியிருக்கிறேன். என் உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் இயேசுடைய அவயங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் என் உடலுக்குள் இருந்து கொண்டு என்னோடு செயல்படுகிறார், உங்களுக்குள் செயல்படுகிறார், உலகில் செயல்படுகிறார். அனைவருக்குள்ளும் அவரே வார்த்தையான தேவன் நம்முடைய குடிகொண்டிருக்கிறார். அவர் வார்த்தையானவர், வல்லமை மிக்கவர், அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர், செவிடர்களை கேட்க வைத்தவர், ஊமையர்களை பேச வைத்தவர், முடவர்களை நடக்க வைத்தவர், அப்பம் பழுகை செய்தவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவர், இன்னும் குஷ்டரோகிகளை சுகப்படுத்தியவர். இப்படி பல அற்புதங்கள் செய்த ஆண்டவரை துதிப்பதற்கும் போற்றுவதற்கும், ஆண்டவர் நம்மையும் கூட துதிப்பதற்கும் பாடுவதற்கும் நம்மையும் அவருடைய பாத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இழிவானது எல்லாம், மடமை என கருதப்பட்டது எல்லாம் அவருக்கு தேவையானதாக நம்மளை எடுத்துக்கொண்டு உபயோகப்படுத்தி கொண்டிருப்பதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்திலே இதை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இறையருள் உங்களோடு கூட இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.